இருக்கிறது, இல்லை ரொம்ப வருஷமாக கிளாஸ் போட்டுட்ருக்காங்கன்னா அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கப்படும். இப்போ ஹை எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஹேண்டு வந்து இன்டர்லாக் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி முட்டி போட்டு கால் மடக்கி உட்காந்துக்கணும். இல்லை உங்களால் முடியும்னா நார்மல் போஸ்டில் கூட உட்காந்துக்கலாம். நீங்கள் கஷ்டமாக இருந்திருக்கும். மழை டைமில் வந்து மூச்சு திணறல் அந்த மாதிரி இருக்கிறது, அடிக்கடி வீசிங் வர்றது, சைனஸ் வர்றது, ஃபீவர் வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு இப்போ பாப்பா வந்து பத்மாசனா போட்டு கை மேலே தூக்கி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணது. அந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி, நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அது பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா நோய்க்கும் வந்து தீர்வாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து தோப்பு கரணம் பண்ணாங்க இல்லைங்களா, அது வந்து நிறைய பேருக்கு முட்டி ஏற முடியல, முட்டி ரொம்ப வலி, படிக்கட்டு ஏற முடியல, உட்காந்தா மூச்சு வாங்குது, நின்னா மூச்சு வாங்குது, பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக நிறைய வலி இருக்குன்னு சொல்வீங்க. நீங்கள் உட்காந்து எழுந்துக்கிறதுனால உடலில் இருக்க தலையிலேருந்து பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளும் நல்லா சீராக இயங்கிறதுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹை எக்ஸசைஸ் பண்ணதுமே நான் சொன்னதான், நிறைய வந்து மொபைல் அடிக்ட் ஆகிறவங்களுக்கு அது பண்ணும்போது பசங்களுக்கு அந்த கண்ணு சம்மந்தப்பட்ட சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு அந்த எக்ஸசைஸ் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. யோகா பண்ணுறதால என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், வந்த நோயை நீக்கிக் கொள்ளலாம், நோய் வராமல் தடுத்து கொள்ளலாம். எப்படின்னா என்னடா இது எல்லாருமே யோகா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது தான். ஆனால் நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு சின்ன வாக்கிங்காவது போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் நம்ம வீட்டிலே உட்காந்துட்டுனா என்ன ஆகும், கால் வலிக்கும், கை வலிக்கும், எல்லாமே இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நோய்க்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ கழுத்து வலியா, கழுத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. தோள்பட்டை வலியா, தலையிலேருந்து பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வலிக்கும் வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகணும்னு இல்லை. நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸாவது வாக்கிங் போக நீங்கள் பயிற்சி பண்ணலாம். அப்படின்னா இப்போ சொன்ன தோப்பு கரணம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் முழுக்க வந்து வேலை செய்கிறதுக்கு, மூளை செல்கள் நல்லா வந்து வேலை செய்கிறதுக்கு, இயங்கிறதுக்கு, நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். நடுவில் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது பசங்க ப்ரோக்ராமில் சூரிய நமஸ்கார்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாங்க. அது ரொம்ப 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் அந்த 12 ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாதவங்களுக்கு அது வந்து 12 டைம்ஸ் பண்ணும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். பிபி, சுகரு, ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம், உடல் முழுக்க இருக்க அனைத்து நோய்களையும் வந்து தீர்க்கிறதுக்கு வந்து இந்த அனைத்து பயிற்சியும் வந்து ரொம்ப வந்து பயன்பெறதாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யோகா அகாடமி சார்பாக வாழ்க வளமுடன்.